Hi students, next we are going to study new topic, thermal physics. What do you mean by thermal physics? It is the branch of physics which deals with temperature. Okay, effect of temperature. இது ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச்சு. அதில் டெம்பரேச்சரை பற்றி டெம்பரேச்சர் என்ன, அதனோட இஃபெக்ட் என்ன, காசஸ் என்ன, இதை படிக்கிற பிரான்ச்சு தான் தெர்மல் ஃபிசிக்ஸ். Introduction. Sun is the primary source of thermal energy for all living organisms. Thermal energy is the cause and temperature is the effect. All living organisms need a particular temperature for their survival. இப்போ all living organisms எல்லா உயிர் இனத்தோடையும் தெர்மல் எனர்ஜியோட பிரைம் சோர்ஸ் என்ன, சன். ஓகேயா? இப்போ சன் இருந்தால் தான் நமக்கு உயிர் வாழ முடியும். தெர்மல் எனர்ஜி இஸ் தி காஸ். தெர்மல் எனர்ஜினால் என்ன இன்க்ரீஸ், அதனோட இஃபெக்ட் என்ன, டெம்பரேச்சர். இப்போ ஹீட் எனர்ஜி இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தேர் சர்வைவல். அப்போ நமக்கு எல்லா உயிரினத்துக்கும் சர்வை பண்ணணும்னா, உயிர் வாழணும்னா என்ன வேணும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நமக்கு தேவை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி. இப்போ நமக்கு எடுத்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 36 டிகிரி செல்சியஸ் இல்லையா? அப்போ அந்த டெம்பரேச்சர் தான் நமக்கு உயிர் வாழ முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் அதுக்கு தேவையாக இருக்குது. In the kitchen, a container with a steel bottom is placed on the induction stove. Do you know why? All of us have a common man's understanding of thermal energy and temperature. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே நம்மளோட ஸ்டீல் பாத்திரம் வைக்கும்போது உள்ளே இருக்கிற திங்ஸு வேகும் இல்லையா? அப்போ அந்த டெம்பரேச்சர் ஏறும்போது வேகும்னு காமன் சென்ஸ் நமக்கு தெரியும். பட் இன் திஸ் சாப்டர் we shall learn about thermal energy and temperature in a scientific manner. What is thermal energy? That is, what is heat energy? What is temperature? What is the relationship between thermal energy and temperature? இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நம்ம படிக்க போகிறோம். We shall also discuss about how thermal energy is transferred and effects of thermal energy. அது மட்டும் இல்லை, தெர்மல் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எதுலேருந்து எதில் போகும், நெக்ஸ்ட் அதனோட இஃபெக்ட் என்ன, இதை பற்றியெல்லாம் we will discuss. Okay, what is temperature? Temperature is defined as degree of hotness of a body. ஒரு பாடியோட ஹாட்னஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம கூட நினைக்கும் ஹாட்டாக இருந்தால் மட்டும்தான் ஹாட்னஸ்ஸாக. இப்போ டீ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீயோட டெம்பரேச்சர் 75, 80, 85, 90 டிகிரி கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு மட்டும் டெம்பரேச்சர் நினைக்கக்கூடாது. ஒரு கோல்டு திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ் வாட்டர் அதை எடுத்தோன்னா கூட 5 டிகிரி, 7 டிகிரி, 10 டிகிரி செல்சியஸில் இருக்கலாம். இன்னும் ஐஸாக கூட இருந்தாலும் 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ் தான் அதனோட ஹாட்டு. அப்போ அதை பார்த்துட்டு 0 டிகிரி இருக்குது அதனால் ஹாட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ இது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ், அது 0 டிகிரியாக இருந்தாலும் இட் இஸ் கால்டு டெம்பரேச்சர். ஓகே, temperature of ice is 0 degrees Celsius. Clear? But degree of hotness is called temperature. The temperature is higher for hotter body than for a colder body. Colder body விட நமக்கு தெரியும் இல்லையா? colder பாடியை விட எப்போவுமே ஹாட் பாடிக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ், ஆனால் இது இப்போ ஹாட் பாடி மோர் தென் 100 டிகிரி கூட இருக்கலாம். லோகு எரியும் போது, இந்த லோகுனா மரக்கட்டை எரியும் போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அப்போது எப்போவுமே டெம்பரேச்சர் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, ஹாட்டர் பாடிக்கு கோல்டர் பாடியை விட ஜாஸ்தியாக இருக்கும். It is also be defined as the property which determines whether body is in equilibrium or not with the surroundings. சரௌண்டிங்ஸோடு நம்மளை கம்பேர் பண்ணணும். சரௌண்டிங்ஸோட ஒரு பாடியில் அதனுடைய டெம்பரேச்சர், சரௌண்டிங்ஸ் டெம்பரேச்சர் ஈக்குவலாகவே இருக்கா, இல்லை அதை விட கம்மியாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கா, அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை சொல்கிற பேர் தான் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் வச்சுருக்கிறோம், சரௌண்டிங்ஸை பார்க்கும்போது ஐஸுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, அதனால தான் நமக்கு தெரியும் அதை விட டெம்பரேச்சர் கம்மியாக. ஸோ இதே மாதிரி கம்பேர் பண்ணுறது that property is called temperature. அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆர் மோலிக்யூல்ஸ். அப்போது மோலிக்யூல்ஸு மூவ் பண்ணும்போது, கைனடிக் மீன்ஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, அப்போது இதனுடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தட் இஸ் கால்டு டெம்பரேச்சர். கிளியர்? Further, the temperature is a property which determines the direction of flow of heat. It is a scalar quantity. அப்போது இது டெம்பரேச்சர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி விச் டைரக்ஷன், இது என்ன டிட்டர்மைன் பண்ணுன்னா எந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும், அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்னா இது மூவ் ஆல் டைரக்ஷன். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் என்ன சொல்கிறோன்னா ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகும். இப்போ ஹாட் காஃபி இங்கே இருக்குது, இதுலேருந்து கோல்டுன்னா சரௌண்டிங்ஸு டெம்பரேச்சர் இதை விட கம்மியாக இருக்கும், அதனால என்ன ஆகும், வெளியில் போகும். வெளியில் மீன்ஸ் சரௌண்டிங்ஸ் எல்லா இடத்துலையுமே இது எல்லா டைரக்ஷன்லையுமே இது மூவ் ஆகும். ஹாட் டு கோல்டு ரீஜன். கிளியர்?
அதனால தான் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு. இந்த சைடுன்னு மீனிங் இல்லை, எல்லா டைரக்ஷனுமே. ஆனால் ஹாட் டு கோல்டுன்னு காட்டுறதுக்காக இந்த ஆரோ மார்க். நெக்ஸ்ட் ஹியர் ஐஸ், சப்போஸ் கோல்டு ஐஸ் இருக்குது, சரௌண்டிங்ஸை விட இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. எப்போவுமே டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹை ஹாட் ரீஜன் டு கோல்டு ரீஜன். இப்போ கோல்டு ரீஜன் இங்கே ஐஸை விட இங்கே சரௌண்டிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது டெம்பரேச்சர். அப்போ இங்கே டெம்பரேச்சர் உள்ளே போகும், அதனால் இது மெல்ட் ஆகும் இல்லையா. ஸோ இது இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. என்ன ரீசன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லையா, எல்லா டைரக்ஷன்லையுமே அது போகும். ஆனால் இதுக்கு இருக்க டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படி சொல்கிறதுனால இதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. கிளியர். ஹீட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் லொக்கேஷன் டு லோ டெம்பரேச்சர் லொக்கேஷன். எப்போவுமே டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிற இடத்துலேருந்து லோ டைரக்ஷனில் இது மூவ் ஆகும். கிளியர். லோ லொக்கேஷன் டெம்பரேச்சர் லொக்கேஷனில் போகும். The SI unit temperature is Kelvin. Okay, SI unit தான் Kelvin. அப்போ சிம்பிள் கேபிட்டல் K, don't use small k. Kelvin is name after scientist, scientistோட name, அதனால் நம்ம capital K யூஸ் பண்ணோம். There are other commonly used units temperature such as degree Celsius and degree Fahrenheit. ஓகேயா. அப்போ இது சயின்டிஸ்டோட நேம், அதனால தான் கேபிட்டல் C. ஃபாரன்ஹீட் சயின்டிஸ்ட் நேம், வந்து கேபிட்டல் F. யூனிட் போடும்போது கேபிட்டல் F. எழுதும்போது இந்த மாதிரி ஃபுல் நேம் எழுதும்போது ஸ்மால் லெட்டர், யூஸிங் ஸ்மால் லெட்டர். கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ். இது எல்லாமே யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். பட் SI யூனிட் இஸ் கெல்வின். கிளியர். இல்லை பார்த்தாலும் தெரியும். திஸ் இஸ் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் 0 degree Celsius, 273 Kelvin. At same time that's equal to 30 degree Fahrenheit. Upper fixed point, that is boiling point of water. Lower fixed point is freezing point of water. Next boiling point of water 212 Fahrenheit. 100 degree Celsius boiling point of water equal 212 degree Fahrenheit. 370.15 Kelvin. Kelvin போடும், don't use degree sign. Okay, degree இதில் யூஸ் பண்ணக்கூடாது. செல்சியஸுக்கு ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டும் தான் நம்ம டிகிரி சைனை போடணும். கிளியர். இது நல்லா ஞாபகம் வைக்கணும். 0 degree Celsius equal to 273.15 Kelvin. 270 ஸ்டார்ட் பண்ணுறோம் 0 degree Celsius இல்லை 32 degree Fahrenheit. Okay. Absolute scale of temperature. Absolute scale or Kelvin scale of temperature. The temperature measured in relation to absolute zero using this Kelvin scale is known as absolute temperature. அப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம், எதை ரிலேட் பண்ணி, கெல்வின் ஸ்கேலில் அப்சல்யூட் ஜீரோயை ரிலேட் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகேயா. இப்போது நம்ம பார்த்தோன்னா 0 கெல்வின் சொல்லும்போது that is called absolute zero. 0 Kelvin minus 273 Kelvin. 0 degree Celsius is 273 Kelvin. 0 Kelvin minus 273 Kelvin. இப்போ இதை கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி நம்ம எழுதும்போது that temperature is called absolute temperature. It is also known as thermodynamic temperature. Okay, thermodynamic. தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர், டைனாமிக் மூமெண்ட் இல்லையா. அப்போ அவங்க மொலிக்யூல்ஸு மூவ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர். அப்சல்யூட் 0 degree Celsiusல கூட மூமெண்ட் இருக்கும், ஆனால் அப்சல்யூட் 0ல் வரும்போது நோ மூமெண்ட், நோ கைனடிக் எனர்ஜி, கம்ப்ளீட் ஃப்ரீசனாக இருக்கும். அது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. Each unit of thermodynamic scale of temperature is defined as fraction of 1/273.16 part of thermodynamic temperature of the triple point of water. இப்போது தெர்மோடைனாமிக் ஸ்கேலில் ஒவ்வொரு யூனிட் டெம்பரேச்சரில் ஒவ்வொரு யூனிட் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா 1/273.16 பார்ட்டை தெர்மோடைனாமிக் டெம்பரேச்சர் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். தட் மீன்ஸ் இப்போ ஐஸு கட்டை நம்ம பாயில் பண்ணுறோம். ஐஸு கட்டையை சூடாக்கும் போது சால்ட் கன்வெர்டட் இன்டு வாட்டர் கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பர், ஸ்டீம். இப்போ 3 நிலையிலையுமே அது ஒரே டைமில் அந்த மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது தட் இஸ் கால்ட் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வரக்கூடிய அந்த டெம்பரேச்சரில் 1/273.16 பார்ட் that is equal to each unit of thermodynamic scale. Okay. A temperature difference of 1 degree Celsius equal to that of 1 Kelvin. இப்போ 1 degree Celsius ஓட temperature difference that is equal to what? 1 Kelvin. 1 degree Celsius difference என்ன difference வருமோ that is equal to 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of temperature of the body. அப்போது 0 Kelvin சொல்கிறது absolute 0, that is minus 273 degree Celsius. Okay, absolute 0 is equal to what? Absolute 0 means 0 Kelvin. 0 Kelvin equal to what? Minus 273 degree Celsius. ஆனால் 0 degree Celsius means 273 Kelvin. அந்த இடத்துல தான் நம்ம வாட்டர் ஃப்ரீஸ் ஆகும்.
அப்போ அதை விடையும் கம்மியான டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்னால ஃப்ரீசிங் ஐஸ் கட்டா. அப்போ அதை விடையும் நெகட்டிவ் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறைவு -270 டிகிரி செல்சியஸ், அதுதான் 0 கெல்வின். ஓகே. தென் வாட்டர் பாயில்ஸ் ஆகுறது 100 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 373 கெல்வின். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் என்ன 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், தட் இஸ் 37 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர். ஓகே. நான் நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் ஞாபகம் வைக்கணும். 310 கெல்வினில் சொன்னால் 310 கெல்வின். The relation between different types of scale of temperature already studied in 8th standard. இப்போ ரெண்டு ஃபார்முலா மட்டும் படித்த போதும் செல்சியஸ் அண்ட் கெல்வின். இந்த ஃபார்முலா மட்டும் K is equal to C plus 273 இல்லையா, கெல்வின். கெல்வின் is equal to C plus 273. ஓகே. இது ஞாபகம் வைக்கணும். இது காணாத படித்து வைக்கணும். இது இந்த மாதிரி வரும்னு ஞாபகம் வைக்கணும். இது எப்படி வரணும்னு எக்ஸ்பிளைன் 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இது மட்டும் படித்த போது இந்த ஃபார்முலா K is equal to C plus 273. Fahrenheit and scale K is equal to F plus 460 into 5/9. கேன்சல் பண்ணுவோம், ஃபைனலி கிடைக்கக்கூடியது 5/9. 0 Kelvin is equal to -273 degree Celsius. கிளியர்? ஓகேயா? இப்போது இது நல்லா இந்த இவ்வளோ இதையும் நோட் புக்கில் எழுதி படிக்கணும். இல்லை. நெக்ஸ்ட்டு தெர்மல் equilibrium. Two or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. இப்போ 2 or more physical systems, ரெண்டு ஹாட்டு கோல்டு எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இது தெர்மல் equilibrium சொல்கிறது மீனிங் என்னென்னா, தெர்மல் மீன்ஸ் டெம்பரேச்சர், equilibrium சேம். ஓகேயா? இப்போ ரெண்டு டெம்பரேச்சரும் சேம் ஆகும்போது தட் இஸ் கால்டு equilibrium. If there is no net flow of energy, thermal energy between the two systems, for example, ரெண்டு சிஸ்டம் எடுத்திருக்கு. இப்போ என்னோட நோ நெட் ஃப்ளோ, இன்னும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரே லெவலில் வரும்போது தட் இஸ் கால்டு தெர்மல் equilibrium. ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ் ஒன்று, 0 டிகிரி செல்சியஸ் ரெண்டு சிஸ்டம். இப்போ இது 0 டிகிரி செல்சியஸ் எப்போவுமே நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டு லோ. இப்போ 100 டிகிரிலேருந்து 0 டிகிரியில் போயிட்டே இருக்கும். ஃபைனலி it comes to what 50 degree. 0 எதாகும் 50 டிகிரி ஆகும். இதில் டெம்பரேச்சர் போய் என்ன ஆகும், ஃபால் ஆகி 50 டிகிரி ஆகும். ரெண்டு சிஸ்டமும் இப்போ என்ன ஆகும், சேமாக மாறும். தட் இஸ் கால்டு தெர்மல் equilibrium. கிளியர்? ஹாட் டு கோல்டு. இப்போ இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி another one example, ரெண்டுமே 26 டிகிரியில் வந்திருக்கு. அப்போ ரெண்டுலேயுமே ஈக்குவலான டெம்பரேச்சர் வரும்போது தான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கு, ஹாட்டு கோல்டு. ஆனால் அடுத்த தேர்டுன்னா இது ரெண்டும் இல்லாத இடையில ஆவரேஜ் வந்துருக்கு இல்லையா, இடையில 1 டிகிரி. ஸோ இதே மாதிரி ஈக்குவல் டெம்பரேச்சரில் வரும்போது தட் இஸ் கால் தெர்மல் equilibrium. அண்டர் ஸ்டேட்டில் நோ நெட் ஃப்ளோ ஆஃப் தெர்மல் எனர்ஜி, அதை பிறகு தெர்மல் எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. கிளியர்? தென் ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அதர் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம். இப்போ இதனால் ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும் ஒரு பாடியில் இன்னொரு பாடிக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால தான். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி இருக்குது, ஒன்று 0 டிகிரி இருக்குது. அதனால தானே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்னால தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறோம் 100 to 0 டிகிரியில். Thus we can define thermal equilibrium in another way. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. That means what? Thermal equilibrium the same temperature and meaning. இப்போது இதில் பார்த்தோன்னா B, C மூணு சிஸ்டம் கொடுத்துருக்கு. A and C ஆர் தெர்மல் equilibrium. டெம்பரேச்சரில் பாஸ் பண்ணி ஃபைனலி ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் ஆகிருக்கு. B and C ஆர் தெர்மல் equilibrium. இதே மாதிரி B டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருந்தது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டுமே இப்போ சேம் டெம்பரேச்சரில் வந்திருக்கு. அதோட மீனிங் என்ன, A and B ஆர் ஆல்சோ இன் தெர்மல் equilibrium வித் ஈச் அதர். அப்போ மூணுமே இப்போ என்ன ஆயிடுச்சு, சேம் டெம்பரேச்சரில் வந்திருக்கு. இட்ஸ் கால்ட் தெர்மல் equilibrium. கிளியர்? What will happen if two bodies at different temperature are both in contact with each other? There will be a transfer of heat energy from the hot body to cold body until a thermal equilibrium is established between them. Okay? இப்போ ரெண்டு பாடியை ப்ராட் காண்டாக்ட் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன நடக்குவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம் A 10 டிகிரி செல்சியஸ், சிஸ்டம் B 20 டிகிரி செல்சியஸ். அப்போ இதில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எங்கேருந்து எங்கே போகும், ஹீட்டு இங்கே 20லேருந்து 10 வருமா, 10 to 20 போகுமா? ஓ கரெக்ட், 20 to 10 கரெக்ட். அப்போது இங்கேருந்து இது பாஸ் பண்ணி இப்போ ரெண்டுமே என்ன டெம்பரேச்சரில் வரும், ரெண்டுமே 20லேருந்து 10க்கு வரும்போது இங்கே என்ன ஆகும், ரெண்டுலேயுமே ஈக்குவல் டெம்பரேச்சர் வரணுமா. அப்போ 15 டிகிரி, இப்போ சிஸ்டம் A 15 டிகிரி செல்சியஸ் வரும், சிஸ்டம் பியும் 15 டிகிரி செல்சியஸ். இதுலேருந்து ஃபால் ஆகும், இதில் ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபைனலி என்ன ஆகும், ரெண்டு சிஸ்டம் சேம் டெம்பரேச்சர், தட் இஸ் கால்டு தெர்மல் ஈக்லிபிரியம். கிளியர்? இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும் சேம் டெம்பரேச்சர். When a cold body is placed in contact with the hot body, some thermal energy is transferred from the hot body to cold body. അപ്പോൾ ഒരു ഒരു ഹോട്ട് ബോഡിയോട് ചേർത്ത് കോണ്ടാക്ട് பண்ணும்போது തെർമൽ എനർജി ഇസ് ട്രാൻസ്ഫേർഡ് എങ്ങേருந்து ട്രാൻസ്ഫർ ആകും, ഹോട്ട് ബോഡിയിലിருந்து കോൾഡ് ബോഡിക്ക്. ആസ് എ റിസൾട്ട് ദർ ഇസ് സം റൈസ് ഇൻ ടെമ്പറേച്ചർ ഓഫ് കോൾഡ് ബോഡി. കോൾഡ് ബോഡിക്ക് ടെമ്പറേച്ചർ ഇൻക്രീസ് ആകും, hot body என்ன ஆகும், temperature decrease. Clear? This process will continue until these two bodies attain the same temperature. அப்போ hot body and cold body temperature போய் finally ரெண்டுமே equal temperature வர இந்த process நடந்துட்டே இருக்கும். Clear? Until these two bodies attain the same temperature. Clear? Okay, thank you.